ராம் சரத்குமார். என் பேர் ரங்கநாதன். நமக்கு பூர்வீகம் பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர் பக்கத்தில் தபோவனம் குச்சிப்பாளையம் தான் எங்கள் கிராமம். தபோவனம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுவாமி ஞானானந்தகிரி அவர் அங்கே இருந்தார். அந்த காலகட்டங்களில் அப்போல்லாம் நான் பறக்கிறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம். சுவாமி திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம், யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தபோவனத்தில் வந்து சுவாமி தங்கியிருந்தாங்க. அங்கே தங்கியிருந்த காலங்களில் பக்கத்து கிராமங்கள்லாம் சுவாமி போகாத இடம் கிடையாது. அது மாதிரி போயிருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து சுவாமிக்கு தபோவனத்தில் பழக்கமான பக்கத்தில் குடமுரட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து சீனிவாசன் ஒருத்தர், ஜெகநாதன் ஒருத்தர், இன்னும் ஒரு சில பேர்லாம் ஞாபகத்தில் இருக்காங்க சுற்றி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குச்சிப்பாளையத்தில் முத்துவேல் வைத்தியர், எங்கள் அப்பா சீனிவாசன், இன்னும் நிறைய பேர் பழக்கம். சுவாமி இங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து தபோவனத்துக்கு அந்த ரயில்வே ட்ராக் வழியாகவே நடந்து அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி அங்கே இருந்த காலங்களில் இவங்க எல்லோரும் பழக்கமானதில் அப்பா வந்து சாமி கூட கொஞ்ச நாள் இந்த மூடையெல்லாம் தூக்கிறதுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அம்மாவும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சுவாமியோட நான் ஒரு ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சு இது யார் என்ன அப்படின்னு தெரிகிறப்போ சுவாமியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அம்மாட்ட கேட்டிருக்கேன், இது யாரும்மா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, விசிறி சாமியார் இந்த மாதிரி திருவண்ணாமலை இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த காலம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் மூத்தவர் வந்து சுவாமியோட வந்து இருந்தார். அவர் பேர் வாசுதேவன். 80லேருந்து 86 வரைக்கும் சுவாமி கூட இருந்தவர். அவர் இருந்த காலங்கள்லேயே எங்கள் மாமாவும் சுவாமியோட இருந்தார். அவர் பேர் வந்து மகாலிங்கம். அதே 80லேருந்து 86 வரைக்கும் சென்னை தேர் வீட்டில் இருந்தவங்க, தேரடி மண்டபம் சென்னை தேர் வீட்டில் இருந்தவங்க. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என்னை அழைச்சிட்டு வந்து சுவாமிகிட்ட விட்டாங்க 92 லாஸ்ட்டில். அப்படி தான் சுவாமிக்கும் எங்களுக்குமான ஒரு பரிட்சையம். அப்படிதான் என்னை அழைச்சிட்டு வந்து விட்டாங்க. அப்புறம் ரெகுலர் ஒர்க்கு தேரடி மண்டபத்தில் மூட இருக்கும். நைட்டு 10 மணி அந்த மாதிரி 10:30 11 அந்த மாதிரி ஆகும். பாத்திர கடையை அடைச்சிட்ட உடனே இந்த மூடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திர கடையில் வைக்கணும். அதுக்கு 3 பேர், நாங்கள் 10 பேர் 11 பேர் இருந்த காலங்கள் போயிட்டு 3 பேர் தான் அந்த மூடையை பார்த்துக்கிறதுக்கான காலம் அது மாதிரி இருந்தது. அப்போது சிவனனிந்த பெருமாள் சடையன் ஐயா அவரும், சசீந்திர கணேசமூர்த்தி அவரும், ரங்கநாதன் மகன் நானும், நாங்கள் 3 பேர் அதை மூடையை பார்த்துக்கிற வேலை. இதில் சசியனை வந்து பெங்களூரில் இருக்கார். பார்சல் ஐயா அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு, அங்கே இருக்காங்க. சிவனந்த பெருமாள் ஐயா காலமாயிட்டாங்க 99ல். ஆமாம், காலமாயிட்டாங்க. இருக்கிறது இப்போ ஒரு ஆளுன்னு வைங்களேன், சாமியோட. அப்படி அந்த நைட்டு அங்கே வச்சுட்டு அங்கே படுத்துப்போம். காலையில் எடுத்துகிட்டு வந்து தேரடி மண்டபத்தில் வைப்போம். வச்சுட்டு காலையில் ஒரு டீ, அந்த இப்போ நம்ம டீ சாப்பிட்டோம் இல்லையா, அந்த கடையில் ஒரு டீனா ஒருத்தர் போயிட்டு பெருமாள் ஐயா தான் டீ வாங்குவார். யார் அவருக்கு அவ்வளோ வயசு, யார் எப்படின்னாலும் அவர் ஒருத்தர் தான் போய் டீ வாங்கணும். இது சுவாமியோட ஆர்டர். அவர் இல்லாத பட்சத்தில் நான் போவேன் டீ வாங்க, என்னையை அனுப்புவாங்க. சில நாட்களில் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து அந்த மூடையை தூக்கி விடுறதுக்கு வருவார். ஆமாம், தூக்கி விடுறதுக்கு வருவாங்க. தேரடி மண்டபத்துலனாலும் சரி, அது நைட்டானாலும் சரி, பகலானாலும் சரி, காலையிலானாலும் தூக்கி விடுறது சாமி வருவாங்க. அது மாதிரிலாம் தூக்கி விட்டுவாங்க. அப்போ டீ எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா ஒரு டீ எப்போயுமே இப்போ 3 பேர், சாமி 1 4,
எக்ஸ்ட்ரா 5 டீ, ஒரு டீ எக்ஸ்ட்ரா. அப்போ 5 டீ வாங்கிட்டு வருவோம். யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. இது ரெகுலர் எப்படியாவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க. அந்த ஒரு டீக்கு வந்துடுவாங்க. ஆமாம், அது வரைக்கும் எங்களை சுவாமி வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பாட சொல்லுவாங்க, அருணாச்சல சிவா பாட சொல்லுவாங்க, யோகிராம் சுரத்குமார் பாட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த டைமிங் போயிட்டே இருக்கும். நம்ம டீ வந்ததும் சுவாமி டீ எடுத்து கொடுப்பாங்க. சுவாமியே அந்த கேட்டலில் வாங்கி ஒவ்வொருத்தருக்காக டீ தருவாங்க. அதை வாங்கி வச்சிடணும், கொடுத்ததும் குடிச்சிடக்கூடாது. அதனால் வாங்கிட்டு பக்கத்தில் வச்சிடணும். அந்த சாண்டிங்கெலாம் முடித்ததுக்கப்புறம் சாமி சாப்பிட்லான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டீ சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அந்த கிளாஸையும் சாமியே வாங்கி வைப்பாங்க அந்த கேட்டலில். இந்த மாதிரி நிறைய நாட்கள் கடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே பாத்திர கடையிலேருந்து 6 மணிக்கு மேலே தேரடி மண்டபத்துக்கு மூடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். அப்புறம் அவங்கவுங்க காலை கடன்கள் அந்த மாதிரி ஒர்க்கு அவர் போயிடுவார். எனக்கு பார்த்திங்கன்னா சுவாமி வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறதுக்கான அனுமதி. டெய்லியெலாம் குளிக்க அனுமதி கிடையாது. அதுவும் கேட்டு தான். ஆமாம், அதுவும் கேட்டு தான். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை சாமிகிட்ட கேட்டுட்டு குளிக்க வரணும். அந்த சாமி வீட்டில் இருந்து நடந்தாக்க இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஐயங்குளத்தெரு இதில் ஐயங்குளம்னு ஒன்று இருக்குது. அதனால் ஒரு பெரிய குளம். தீப திருவிழா நடந்ததுன்னா கார்த்திகை தீபம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 நாள் தெப்பல் உற்சவம் அந்த குளத்தில் நடக்கும். அந்த 3 நாள் மட்டும்தான் அந்த குளம் சுத்தமாக இருக்கும். அடுத்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் மனித கழிவுகளால் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த குளம். அந்த குளத்தில் தான் முக்கியம் எழுந்திருப்பேன். சில நேரங்களில் என்னுடைய தலையிலையும் சரி எப்படியும் அந்த நரவல்கள் இருந்தது உண்டு. மட்டும் அதில் தான் குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை. ஆமாம் ஆமாம் ஆமாம், வாரத்துக்கு ஒரு முறை வந்து குளிச்சுட்டு ஏற்கனவே நான் போட்டிருந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு போகிறதுக்கு அதான் ஒரு நாள். அது ஒரு 1 மணி நேரம் எனக்கு விடுற ஒரு இடைவெளி. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா அங்கேயே மண்டபத்தில் ஒரே ஒரு செக்கு இருக்கும். அந்த செக்கு தண்ணி பிடிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பயரியப்பல் பொடி அதுதான் அதை தேய்ச்சிட்டு காலையில் டியூட்டிக்கு வந்து நிற்கணும். அந்த சென்னை தெரு வீட்டில் 10 to 12 தரிசன டைம். அப்போ டிவோட்டிஸுங்களை ஒருத்தராக உள்ளே விடுறதுக்கு கேட் கீப்பர். ஆமாம், திறந்து விடணும். சாமி சொல்லும்போது திறப்போம்னா சாமி தம்பி திறப்போம் அப்படின்னு சொன்னோன்னா திறப்போம். ஒவ்வொருத்தராக இந்த ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி விடுவாங்க. இது 12 மணி வரைக்கும் போகும். அடுத்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு 4 to 6 அது மாதிரி போகும். இப்படி தான் கடந்தது. ஆர்வம் வந்து சாமி படித்த பேப்பர், புக்ஸு, சாமி பயன்படுத்தின பொருட்கள் அதுதான். அதெல்லாம் அதை வந்து சுவாமி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுக்கு. அந்த மூளைக்கு போய்ட்டு அந்த மூளையை யாரும் வந்து தொடக்கூடாது. நம்ம அதை பார்த்துக்கிறது எங்களுக்கு ஒரு வேலை. யாரும் தொடாமல் இருக்கணும், சாயக்கூடாது. அப்படி தான் அதை பார்த்துட்டு இருந்தோம். சுவாமி கீழே இருந்து சென்னை தெரு வீட்டிலேருந்து பார்த்தாங்க அப்படின்னாக்கா நாங்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறது தெரியணும். அந்த மண்டபத்தில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பெருமாளையோ நானோ சசியோ யாராவது ஒருத்தர் இருக்கிறது தெரியணும். அப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்க சாமி கூப்பிடுவாங்க திடீர்னு அன்டைமில். ஆமாம், கூப்பிடுவாங்க. வந்து பார்த்துட்டு மேலே யார் இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லி சாமி கேட்பாங்க. சாமியில் நான் இருக்கேன்னு சொல்லணும்ல, பெருமாளே இருக்காங்க, இல்லை வேறு யாரெல்லாம் இருக்காங்க, மற்ற ஆட்கள் எங்கே போயிருக்காங்க அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கான விளக்கம் சொல்லிடுவேன். சரி, சாமி மேலே அனுப்பிச்சிடுவாங்க. மறுபடியும் நான் எங்கே உட்காண்றதுனோ அங்கேயே உட்காண்றேன். எவ்வளோ மழை காற்று. இப்போ இந்த மழைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் ஓப்பனில் தான் இருக்கும், ஃபுல் ஓப்பன். அப்போல்லாம் எனக்கு அடிக்கடிக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வரும். சீதோஷ்ண நிலை மாறும்போது யாரும் இல்லை, வீட்டுக்கு நான் போக முடியாது. அம்மா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். சுவாமி அவ்வளோதான்.
அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதாவது பாதுகாப்பு பிளாட்ஃபார்ம் தானே, அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே எது நடந்தாலும் சரி அங்கே அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. சாமி தான் எல்லாம். அப்படி தான் நாங்கள் அங்கே இருந்தோம். தமிழில் தான் கேட்பாங்க. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க சாமி. ரங்கநாதா. ஆமாம், பேர் கூட கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். அவருக்கு டக்குன்னு வார்த்தை வாயிலேருந்து வர்றது தம்பிங்கிற வார்த்தை வரும். தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், பேசுனதே நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் பாத்திர கடையில். சாமி வந்து எழுப்புவாங்க. பெருமாள் எழுந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் வரிசையாக கூப்பிடுவாங்க சாமி. சசி எழுந்திருப்போம், ரங்கநாதா எழுந்திருப்போம். ஆமாம், இந்த மாதிரிலாம் சாமி எழுப்பியிருக்காங்க. 5 மணிக்கு வந்து எழுப்புவாங்க. எங்களுக்கு வந்து நைட்லலாம் மூட்டை பூச்சி, கொசு கடி. என்னுடைய சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தக்கரையாக இருக்கும், மூட்டை பிடிச்சி கடிச்சு. மூட்டை பூச்சிலாம் சுவாமிக்கும் உண்டு, எங்களுக்கு மாத்திரம் கிடையாது. சுவாமி வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாலும் சுவாமிக்கும் உண்டு. மூட்டை பூச்சி கடி தான், எல்லாமே உண்டு. அந்த சட்டையெல்லாம் காண்பிச்சு ஒரு முறை நான் சொல்கிறேன், சாமி மூட்டை பூச்சிலாம் கடிச்சு என் சட்டையெல்லாம் அப்படி இதாக இருக்குது சாமி அப்படின்னு. சாமி அப்படியே யோசிச்சுட்டு, அவருக்கு உங்கள் மேலே இஷ்டம் இருக்குது தம்பி, அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாமி சிரிச்சுட்டு இப்படி தட்டி கொடுத்து. இல்லை, நாங்கள் யாரோ ஒருத்தர் போய் தான் வாங்கிட்டு வருவோம். ஆமாம், சாமி வந்து உட்காருவாங்க. அதை டீ வாங்கிறதுக்கு மெயினாக பெருமாள் ஐயா தான், அவர் தான் போவார். அது ரொம்ப ரேராக தான் சிகரெட்டு வாங்கிட்டு வர சொல்கிறதுலாம். அது வந்து 2 பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தர் நைட்டில் படுத்துகிற குலோத்துங்கண்ணா அவர் வாங்கிட்டு வந்துடுவார். இன்னொன்று ஜெயராமன் ஒருத்தருக்கார், அவர். எங்களெல்லாம் சொல்கிறது அது ரொம்ப ரேராக சிகரெட். நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறது காலையில் நியூஸ் பேப்பர், இந்து அண்ட் எக்ஸ்பிரஸ் பேப்பர், அந்த பெட்டி கடையில். ஆமாம், 7 மணிக்கெலாம் வந்துடும் அந்த பேப்பரை. டீ குடித்து முடிச்சுட்டு மூளை எடுத்துன மேலே தேரடி மண்டபத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலை சுவாமிக்கு பேப்பர் வாங்கி வந்துடுறது தான். அந்த பேப்பர் ஃபுல்லாக 2 பேப்பரையும் படித்து முடிச்சுருவாங்க சாமி. சில நேரங்களில் பேப்பர் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த பேப்பர் வந்துருச்சா இல்லையான்ட்டு சுவாமி கதவு தட்டி சொல்லணும், சாமி இன்னும் வரல நேரமாக. இல்லைன்னா சுவாமி திறந்து வந்து கேட்பாங்க, பேப்பர் வரலையே தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு சாமி கேட்பாங்க. கடைக்கு போய்ட்டு வரணும், இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. சரி ரைட்டு, லேட் ஆகிடுச்சு. அதை வந்து சாமி கதவை தட்டி சொல்லணும். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. எதுவுமே கிடையாதுங்க, பிரார்த்தனையும் கிடையாது, ப்ரேயரும் கிடையாது. நாங்கள் பட்ட கஷ்டம்தான் பிரார்த்தனை, ப்ரேயர் எல்லாமே. சாமி நாங்களும் பட்டோம் இல்லைங்களா, அதுதான் அந்த கஷ்டங்கள் தான் ப்ரேயரு, பிரார்த்தனை எல்லாமே. அதுதான். என்ன ப்ரேயர் வேண்டியிருக்குங்க புரியல. ஆனால் சாமிகிட்ட வந்தவங்க எல்லோரும் எல்லாம் கேட்டு வந்திருந்தாங்க. நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது. வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்து விட்டாங்க, எனக்கு சாமிகிட்ட போய் இருப்பா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து விட்டாங்களே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. சாமி எனக்கு இது வேணும்னு சாமிகிட்ட நான் கேட்டதும் கிடையாது. சாமி அப்படி ஒரு முறை கேட்டு அனுப்பிச்சிருந்தப்ப சாமிக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன் நான். அதெல்லாம் நிறைய முறை தோணி இருக்குங்க. சாமிகிட்ட இவருக்கெல்லாம் ஏன் வந்தோம், இவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம், ஏன் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு சாமி விட்டு போகிறதுக்கெல்லாம் போய் சாமிகிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு காரணங்கள்லாம் கேட்பார். அது ஒரு டைம் 2 டைம்லாம் இல்லை, அது நிறைய முறை சாமிகிட்ட கேட்டிருக்கேன் நான். சாமி வந்து அனுமதி தரலை. கடைசியாக ஒரு முறை சுதாமாவில் அது ரொம்ப வாக்குவாதங்கள்லாம் நடந்து சாமி அதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த பிச்சைக்காரை விட்டு போகவே கூடாது. இந்த பிச்சைக்காரர் சொல்கிறார், நீங்கள் இங்கே தான் இருப்போம்,
அதனால் அதை பற்றி அதுக்கப்புறம் நான் சாமிகிட்ட கேட்கல. இந்த ஊரை விட்டும் போகக்கூடாது. இது வந்து சுதாமாவில் 97 96 வருஷங்கள் எனக்கு சரி ஞாபகத்தில் இல்லை. அங்கே நடந்த சம்பவம். அப்போது சுவாமி கோவப்பட்டு சொன்ன வார்த்தைகள் இது. அதனால தான் அதுக்கப்புறமும் கூட இந்த ஊரை விட்டு வேறு வாய்ப்புகள் கிடைத்தும் இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கேயே இருக்கேன். நமக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, அது நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறனால இங்கேயே இருக்கேன். இந்த ஃபோட்டோகிராஃபிங்கிறது பார்த்திங்கன்னா தேரடி மண்டபத்தில் பக்கத்தில் ஸ்டுடியோ. தேரடி மண்டபத்தில் ஸ்டுடியோ. அவர் பேர் சுந்தரம், கலா ஸ்டுடியோ சுந்தரம். நல்ல ஒரு தொழில் நேர்த்தியானவர். அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தான் இந்த இதெல்லாம் நான் வந்தேன். இல்லைன்னா இதுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். இதுக்கு எனக்கு ரொம்ப தூரம். எனக்கு அவர் சும்மா சொன்னார், சும்மா கற்று வச்சுப்பா. நாங்கள் பக்கத்தில் இருப்போம், அவங்க கடையில் ஆள் வரல, ஏதோ ஒரு கேப்பில் தம்பி இந்த ஒரு பேப்பர் வேணும் கொஞ்சம் வாங்கினேன் அர்ஜென்ட்டு. பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, பேப்பரில் எழுதி தருவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீட்டு எடுத்துன்னு போய் தருவோம், அவங்க தருவாங்க, எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அது மாதிரி இருந்தது. அப்படி தான் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கில் என்னன்னு தெரியாமல் தெருவில் அப்படி நின்னப்போ, என்ன சாமி இப்படி வந்து நிற்கிறேன்னு, என்ன பண்ணுறது, நான் தோத்துட்டேன் நீங்கள் தோற்ற மாதிரி. எல்லோரும் வந்து உங்ககிட்ட இப்படியாண்ணா அப்படியாண்ணா எப்படியோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்படி இருக்கேன்ல, இதுக்கு என்ன ஒரு தீர்வு, என்ன தான் ஒரு முடிவு அப்படின்ட்டு இது நிறைய திங்கிங் ஓடும். பகலில் கீழே இங்கே டவுனுக்குள்ளே இருப்பேன். நைட்டானா கந்தாசிரமத்துக்கு கீழே ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் தான் போய் எடுத்துப்பேன். ஒரு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிளில் போயிட்டு அங்கே போய் அடிவாரத்தில் விட்டுட்டு மேலே போய் படுத்துட்டு கந்தாசிரமத்தில் குளிச்சுட்டு மறுபடியும் கீழே வரும். இப்படியே ஓடிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியல. ஆமாம், சித்தியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல. யார்கிட்ட போய் என்ன கேட்குறது? சாமிகிட்ட எப்படி வெறுங்கையோடு வந்தேனோ அதே மாதிரி வெறுங்கையோடு வெளியில் வந்து நின்றேன். அப்போது வெறுங்கையோடு வந்து நின்னுங்கிறதுக்குல எனக்கு அப்போல்லாம் என்னென்ன தோணு தெரியுங்களா? என்ன எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு நினப்பு தான் தோணுச்சு வந்தது. சரி எதுவும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கு அப்படியே போயிட்டு இருந்தது. எதிர்பாராத விதமாக திருமணங்கள் நடந்தது. இப்போ ஆமாம், அது வரைக்குமே 2012 வரைக்குமே கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வாழ்க்கையை. எங்கே வேணால் படுப்பேன், கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். இந்த இடம் தான் எனக்கு கிடையவே கிடையாது. இங்கே தான் இருப்பேன். எங்கேனாவது நீங்கள் போனால் பார்க்கலான்னாக்க முடியவே முடியாது. அந்த மாதிரி எங்கே இருப்பேன். திடீர்னு ஒரு நண்பர் மூலிமா இல்லை பண்ணிக்கோ. நான் அப்படி சொன்னேன், எனக்கெல்லாம் யாரும் பொண்ணு தரதுக்கெலாம் ரெடியாலாம் இல்லை. நானே ஒரு அண்ணக்காவடி பிச்சைக்காரங்கிட்ட இருந்து பிச்சைக்காரன், வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். இல்லை நடக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லு. அதுவும் சுவாமியோட மிராக்கள் இது எல்லாமே நடந்து. அதுக்கப்புறம் வீடுன்னு ஒன்று இருந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ இருக்காங்க. நான் அப்படி இந்த தொழில் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். சென்னை தெரு வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய சினி ஆர்டிஸ்ட்டு வருவாங்க. இளையராஜா சார் சண்டே ஆச்சுன்னா 2 to 3 அவருக்கு டைம். சண்டே வந்து பார்ப்பார். அவருக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகம் இருக்காது. ஒரு சின்ன பையனே ஞாபகம் இருக்கும், இப்போ ஞாபகம் இருக்காது. அவர்கிட்ட ஃபோன்லலாம் பேசியிருக்கேன். அப்போது இப்போ தான் தொடர்புகள் இல்லாமல் இருக்குது. கோவப்பட்டு சத்தம்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அது அந்த டைமில் மதியானம் ஒரு நேரம் நடந்தது. 10 to 12 தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தேரடி மண்டபத்தில் மூடெல்லாம் வெளியில் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெஞ்ச் இருக்கும். அதெல்லாம் ஒரு 10 அடி நீட்டு இருக்கும், 6 அடி அகலம், ஒரு 10 அடி நீளம் இருக்கும். அது வந்து தேருக்கும் மண்டபத்துக்கும் ஒரு கனெக்டிவ். அந்த பெஞ்சு மேலே தான் சுவாமியை உற்சவர் மேலே கொண்டு போய் வைப்பாங்க, தேர் மேலே. அந்த பெஞ்சில் ஒரு நாள் மதியம் படுத்து
தெரியல, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். படுத்து இப்படி தூங்கிட்டு இருக்கேன். கீழே அந்த பழ வியாபாரிங்களாம் வந்து அங்கே மேலே சாப்பிட வருவாங்க. அது கோவில் இடம் பொதுவானது, சாப்பிட வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப சுவாமி வந்து நான் அப்படி படுத்துருக்கேன், என் காலை ஒட்டி சாமி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவர் பாட்டு சீரட்டு பிடிச்சிட்ருக்கார் சுவாமி. வந்திருக்கவங்களாம் சத்தம் போடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. சின்ன பையன், சிலர்லாம் சின்ன பையனு கூப்பிடுவாங்க. என்ன எழுந்துடுறா, சாமி வந்துருக்காங்கடா, எழுந்துடுறா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு கேட்கல, அந்த பகலில் அப்படி ஒரு தூக்கம் கேட்கல. கால் பட்டு பார்த்தா சாமி மேலே என் கால் பட்டுட்ருக்கு. முழிச்சு பார்க்குறேன், உட்காந்துருக்காரு. அப்படியே சீரட்டு பிடிச்சிட்டு கோவமாக என்னை பார்க்குறாரு. எழுந்து உக்காந்து சாமி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பிச்சைக்கார வேலை பார்க்க வந்தார், பகல்லே தூங்குறாரு. அப்பாவோட வேலை பார்க்க வந்தார், பகல்லே தூங்குறாரு. ஓ, உங்களுக்கு பகலில் தூக்கம் வருது நிறையா, என்னென்னமோ. ஓ, உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருக்குது. அப்பாவோட வேலை பார்க்க வந்தீங்களா, தூங்குறீங்களா, என்ன தம்பி பழக்கம் இது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருக்கு. எழுந்து கொஞ்சம் நடக்கிற இடம் இருக்குது, அதில் நடந்துட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு நடந்துகிட்டே இருக்கார். என்ன 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளையை வீட்டுக்கு போயிடுவாங்க அவர் சாப்பிட்றதுக்கு. சசியன் எங்கே போனார்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அந்த நேரம் எழுந்து நடந்துக்கிட்டு சுவாமி இதே மாதிரி பேசிகிட்ருக்கார். அந்த மாதிரி தம்பி தூங்குறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருக்குது, என்ன பழக்கம் தம்பி இது, இந்த மாதிரி செய்கிறீங்களா அப்படின்னு சாமி கேட்டு நடந்து நானும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்புறமா சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு, சாமி இனிமேல் அந்த மாதிரி தூங்க மாட்டேன், வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது அந்த வெயில் பயங்கரமாக அடிக்கும். அப்போ அந்த சித்திரை வெயில் இதெல்லாம், மே மாதம் வெயிலாம் உட்காரவே முடியாது, வெளியெல்லாம் உட்கார முடியாது, அனல் காற்று வீசும், அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன அப்போது அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா தார்பாயை இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு அந்த இதுலேயே கூட உட்காந்துருப்பேன், உள்ளே வந்து படுத்து தூங்க மாட்டேன், சரி அப்படியே இருப்பேன் அப்படின்னு. அப்படி உடைச்சி வரும்போது அம்மா சாமிக்கு ஒரு வேளை உணவு ஒருத்தர் கொண்டு வருவாங்க, ஒரு அம்மா பிரபாமான் அவங்க கொண்டு வருவாங்க. நைட்டில் ஜெயராமன் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொண்டு வருவார். ஏதோ ஒன்று தான், இட்லியோ சப்பாத்தியோ ஏதாவது ஒன்று, அவ்வளோதான். ஒரு நேரம் சாமி மாம்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய இருக்குது, அதில் எதை சொல்கிறது. பழம்பெரும் திரைப்பட நடிகர், ப்ரொடியூசர் திரு பாலாஜி அவர்கள் வந்து, அவங்க வந்து சுவாமியோடைய டியூட்டி தான் ஃபேமிலியே. அவர் வந்து வந்தாங்க சென்னை தெரு வீட்டில், காரில் தான் அவரை தூக்கிட்டு வந்தாங்க. கால் நடக்க முடியல அப்படின்னு, காலே வரல, ஒரு கால் எப்படி இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் பிடிச்சிட்டு உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க. சாஷ்டாங்கமாக அவரை உட்கார வச்சாங்க. சுவாமி தம்பி கேட்ட சாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட சாத்தியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து யாரையும் உள்ள தரிசனத்துக்கு விடலை. அப்போ அவர்கிட்ட எல்லாம் விசாரிச்சு, இங்கிலீஷ் தான், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அப்போ சுவாமி அவர்கிட்ட இங்கிலீஷ்லாம் கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க. அங்கே நடந்தது மட்டும் என்னன்னாக்கா, சுவாமி அவர் காலை நீட்டிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த காலை மட்டும் தடவியே கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் சாண்டிங் பண்ணி எல்லாருமே சாண்டிங் நிப்பாட்டிட்டாங்க. சுவாமியோட நாம சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு சுவாமி அந்த காலை தடவியே கொடுத்தாங்க. தலையை கொடுத்து பாலாஜ் இப்போ எழுந்து நடப்போம் அப்படின்னு சுவாமி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க. அவர் எழுந்து நடந்தார். அங்கேயே சுவாமி நடக்க வச்சாங்க. நடப்போம் அப்படின்னு கேட்ட தரப்பு தம்பி வெளியில் வரைக்கும் போனார். அப்புறம் திரும்ப உள்ளே வாங்க, அது மாதிரி நடந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட பிளஸிங் வாங்கிட்டு அவர் போனார். இன்னொரு அம்மா ஒருத்தவங்க ஈவினிங் டைமு, அப்போது கொஞ்சம் சுவாமி கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்தார். சுவாமிக்கு வேண்டியது அந்த பாய், தண்ணி, சிரட்டை, விசிறி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு
சாமி தம்பி விசிறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் விசிறிட்டு இருந்தேன். சாமி அப்படி நீட்டி படுத்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து கதவை தட்டினாங்க. திறக்கிறேன்னு சாமி எழுந்துட்டாங்க. அந்த அம்மா உள்ளே கூப்பிட்டாங்க. சாமிகிட்ட ஒரே அழுக. அந்த அம்மா கிராமத்தம்மா, இங்கேருந்து இங்கே ஒரே அழுக. சாமி ஆடு 4 நாளாக தண்ணி குடிக்கல சாமி, ஆகாரம் எடுக்கல சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில சாமின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஒன்றும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. அப்போது சாமி என்ன சொன்னார்னா, அருணாச்சலேஸ்வரர் அந்த உள்ளுக்குள்ளே லிங்கத்துக்கு அபிஷேகம் இல்லைங்களா, அந்த தண்ணி வரும் பின் பக்கத்தில் அதை பிடிச்சின்னு போயிட்டு மாட்டுக்கு கொடுப்போம், மாடு சரியாக போகும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்லி அதை பிடிச்சிட்டு போய் அந்த அம்மா கொடுத்து மாடு சரியாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அந்த அம்மா வந்தாங்க. இது நடந்து சாயங்காலம். அடுத்த நாள் அது 2 நாள் கழித்து அந்த அம்மா வந்து காலையில் வந்தாங்க 10 மணி நேரத்துக்கு. சாமி மாடு சரியாக போயிடுச்சு சாமி, நல்லா இருக்குது, மக்கள்லாம் சாப்பிடுது, எனக்கு என்ன எடுத்துடுன்னு தெரில, கேழ்வரகு இருக்குது, இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லி சாமிகிட்ட கொடுத்துது. அதை எடுத்து பார்த்துட்டு கேழ்வரகு என்ன பண்ணுதுன்னு பக்கத்தில் அன்றைக்கி பிரபாமான இருந்தாங்க. அவங்க தான் சாமிக்கு மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவங்க. அவங்க கையில் அதை கொடுத்தாங்க. இது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, கொடுத்தாங்க அது கேழ்வரகு. அப்புறம் நிறைய கிராமிய மக்கள் அவ்வளோ பேர் சாமிக்கு தெரிஞ்சவங்க. ரொம்ப அந்யோன்யமாக சாமியே பார்க்க மாட்டாங்க. இப்போ எனக்கே கூட பார்த்தீங்கன்னா நான் சாமியாக பார்க்கல. வீட்டில் ஒரு தாத்தா அப்படி தான் அவரை நான் இருந்தார். அவர் பார்த்துக்கிட்ட விதமாக அப்படி தான் சாமியை விட்டு ஒரு 10 நாள் லீவில் இருந்தேன்னா அது எங்கள் அப்பா இறந்துட்டார். சீனிவாசன் அவர் பேர். அவர் இறந்துட்டார் 93 நவம்பர் 5 நினைக்கிறேன். ஆமாம், அதான் இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு பக்கத்தில் அந்த பிபி நம்பர் தான், அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தான் அப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு லெட்டர் போட்டிருந்தேன், பாம்பேயில் இறந்துட்டாங்க. சாமிகிட்ட வந்து சொன்னேன். எனக்கு தூக்கம் தாளாமல் அப்படியே எழுதிட்டுருக்கேன். சாமிகிட்ட சொல்லும்போது சாமி இப்படி கட்டி பிடிச்சிட்டு, கவலையும் வேண்டாம் தம்பி, அந்த பிச்சைக்கார் பார்த்துப்பார், நீங்கள் போயிட்டு அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் போகிறதுக்கான பஸ் பேர், போய் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான பஸ் பேர் சாமி கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அதிகபட்சம் ஒரு 10 நாள் சாமி விட்டு அந்த இதில் இருந்தது அதுதான். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் தான் நான் எதுக்காவது ஊருக்கு போகணும் வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு டைமே லீவே கிடையாது. தருவார், ஒரு 2 நாள் லீவ் தருவார். ஊரில் திருவிழா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு எனக்கு எங்கேனா போயிட்டு வரணும், பிரேக் வேணும். அதுக்காக அப்படி அந்த ஒரு 2 நாள் லீவு கேட்பேன் நான். அதுக்கும் சாமி பார்ப்பார். அப்படிலாம் இப்போ போயிட்டு வந்துடுறேன். அந்த 2 நாள் லீவு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன நேரத்துக்கு கிளம்புறேனோ அடுத்து 2வது நாள் அந்த நேரத்துக்கு இங்கே இருக்கணும். அப்போ ஒரு நாள் தான் நான் முழுமையாக ஒரு இடத்துல போயிருப்பேன் நான். அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லீவு கேட்குறதே விட்டேன் நான் சாமிகிட்ட. வேணாம் விடு, இங்கேயே இருப்போம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. எனக்கு ஞாபகத்தில் வந்தது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷத்துக்கு மேலே. கொசுக்கடி, மூட்டைப்பூச்சி கடி, போலீஸ்காரங்க தொந்தரவு, திருடனுங்க தொந்தரவு, எங்களுக்கு அவ்வளோ தொந்தரவு நடந்துருக்கு. போலீஸ்காரங்களாம் எங்களை அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க ஏன் அடிச்சிருக்காங்க, என்னடா சீரசாமியார் பேர் சொல்லி ஏமாற்றிட்டீங்க, லத்தியால் அடி வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சுவாமி தகவல் சொல்லி முக்கியமான அப்போ ஒருத்தர் இருந்தார் காவல்துறையில், கமலி ஸ்ரீபால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்புறம் பரமகுருன்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கும் முன்னால் சுவாமிக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காது. அதுக்கப்புறம் இது எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது அவங்க மூலிமா இங்கே மாவட்ட லெவலில் சொல்லி, அப்போ வந்து இங்கே வைத்தியலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார், இப்போது இருக்கார் இன்ஸ்பெக்டராக. அவர் வந்து லோக்கல் உள்ள காவல் நிலையெல்லாம் சொல்லி இவங்களை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம் நைட்டில். அதுக்கப்புறம் எங்களெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கம்மியாக இருந்தது. இந்த மாதிரிலாம் யாராலும் இருக்க முடியாது. பெருமாளையா மாதிரி யாராலும் இருக்க முடியாது. எங்களுக்காவது சாமி ஒருவேளை உணவாவது கொடுத்தாரு. பெருமாளையாவுக்கு அந்த ஒரு சொந்தமாக பாத்திர வச்சுருந்து எல்லாத்தையும் இழந்து சாமியே கதின்னு இருந்தவர் பெருமாளையா. 35 வருஷத்துக்கு மேலே கணக்கு பண்ணிக்கோங்க. அவருடைய சர்வீஸ்லாம் என்ன,
யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 10 பேரில் பெருமாள் ஐயா ஒருத்தர் சாமிக்கு சர்வீஸ் பண்ணவங்கள. பெருமாள் ஐயா, ஜார்ஜ், குதிரைவண்டிக்கார் துரை, ஒரு ஜெகநாதன் அவர், இன்னும் சிலர், ஒரு மணிகாரர் ஒருத்தர் உண்டு ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு செஞ்சி, அவர் வந்து வருவார். போய் அவர் விஏஓ சாமிக்கு உணவு வாங்கி கொடுத்தவர் அவர். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சாமிக்கு ஆரம்ப அந்த தேரடி மண்டபம் விட்டு புன்னை மரத்தடியில் போயிட்டு உக்காந்துருப்பாங்க. அங்கே வந்து மாணிக்கவுண்டர், ராஜம்மாள் இவங்க வந்து சுவாமிக்கு யாருமே உணவு தர மாட்டாங்க. அவங்க தான் உணவு கொடுத்தவங்க அந்த நேரத்தில். இதெல்லாம் பெருமாள் ஐயா எனக்கு சொன்னது. அந்த அம்மாலாம் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேரடி மண்டபத்தில் வந்து சொல்லுவாங்க. சாமிக்கு என்ன உணவுன்னு நினைக்கிறீங்க? கூழ், கஞ்சி, அவ்வளோதான். அந்த கூழே பெரிய விஷயம். கூழே பெரிய விஷயம் சாமி கிடைக்கிறது, சாமி கூட இருந்தவங்க கிடைக்கிறது. ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சின்னதாக ஒரு கடை, வீடு வாடகை வீடு தான். இது வாடகை தான், இதுவும் வாடகை தான். அப்படி போயிட்டுருக்கு. அவ்வளோதான். சாமி சொன்னாங்க இந்த பிச்சைக்கார விட்டு போகக்கூடாது, இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. சுதாமல் நடந்த விஷயம். அதனால் இந்த ஊர்லேயே இருக்கேன் நான். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இங்கேயே இருப்போம் அப்படிங்கிறதுனால இங்கேயே இருக்கேன். இது சிகரம் ஸ்டுடியோ, ரங்கநாதன், 48/90 ஐயங்குளத் தெரு, திருவண்ணாமலை, ஆப்போசிட் இந்தியன் பேங்க். நம்ம போட்ட விளம்பரம் மாதிரி ஆயிருங்க, அதெல்லாம் வேண்டாம். சுவாமியோட இது அவ்வளோதான். இங்கே இருக்கிறதையே வந்து பார்த்தீங்கன்னா சாமி சொன்ன வார்த்தையாக தான் இந்த ஊரில் இருந்துகிட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு என் ஊரில் போயிருப்பேன், எங்கே வேணால் போயிருப்பேன் நான். சாமி சொன்ன எதுக்கு சாமி சொன்னாங்க அது ஆணித்தரமாக அடித்து திரும்ப அன்றைக்கி நடந்த சம்பவமே வேறு மாதிரியானது. இன்னொருத்தன் தான் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நிறையா இருக்குது. நிறையா எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை. பேச தான் ஞாபகம் வரும். பத்து வயசு இருக்கும். ஆமாம், இருந்ததுலேயே ரொம்ப சின்ன வயசில் வந்தது நான் மட்டும்தான். மற்றவங்களாம் ஒரு 15 வயசு, 20 வயசு, ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்கிறாங்களே, என்னன்னே தெரியாது. சாமிகிட்ட ஏன் வந்தேன் தெரியாது. சாமிகிட்ட போய் இருப்பான். ரைட்டு. சாமி பார்த்த உடனே என்ன கேட்டாருன்னா, பாண்டரங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு அவரெல்லாம் யாருக்குமே தெரியாது. சுவாமிக்கு ஆள் வேணும்னா பாண்டரங்க சித்தப்பாவும் முத்துவேல் வைத்தியர் இவங்க 2 பேரும் தான் சுவாமிக்கு வேண்டிய ஆட்களை யாராவது பார்த்து அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. அவங்களால தான் இங்கே வந்தேன். சாமிக்கிட்டவே போயிடுறா, அப்போ நல்லா இருப்பா அப்படின்னு. அப்போ அழைச்சிட்டு வந்து விட்ட சாமி என்னை பார்த்ததும் அவர்கிட்ட கேட்குறாரு, இவர் யார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் பாண்டரங்க சித்தப்பா அவர் என்ன சொல்கிறாரு, சாமி நீங்கள் வந்து சகுனி மாமான்னு சொல்லுவீங்கள்ல, அவரோட பிள்ளை தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ சகுனி மாமா பிள்ளை அவர், ஓ சகுனி மாமா பிள்ளை அவர், எனக்கு தெரியாது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, சாமி அந்த 10 பேரில் மூடை தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா, அப்போ ஆரம்ப காலங்கள்லாம் இவர் வருவாராம். சாமிகிட்ட எதுவும் கிடைக்காது, சாப்பிட கிடைக்காது, மூடி இப்படியே போட்டு ஓடிலாயா அப்படின்னு சொல்லுவாராம் எங்கள் அப்பா. அப்படிலாம் சொல்லுவாராம். அதனால் அதுக்கு வந்து சாமி ஒரு சகுனி மாமான்னு சொல்லி பேர் வச்சாராம். அப்போ இவர் வந்து மூடியை தூக்குவார். அதெல்லாம் தூக்குவாருங்க சாமி இவர் அப்படின்னப்போ சாமி என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்டது. உட்காந்து சென்னை தேவரத்தில் இந்த பக்கம் உட்காந்துருந்தார். என்னை பக்கத்தில் அப்படி உட்கார வச்சார். இந்த லெஃப்ட் எடுத்துக்கு அவர் மடியில் வச்சுட்டு இருந்தார். ஒரு செய்வார் அப்படின்னு. அப்போ அந்த மடியில் நான் சரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கையை எடுத்தேன். சாமி ஒரு அப்பா ஒரு மரம் வச்சேன், என்ன அதை இப்படி முறைகிறான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன் நான் மறுபடியும். அதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் சாமியோட. மெச்சூர்டெலாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு என்னுடைய பேர் எழுத தெரியாது,
ஆனா அவனா தெரியாது, தரையில் யாராவது ஒருத்தங்க என் பேர் எழுதி காமிச்சிருக்காங்க. அது கூட அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு வந்து டெலகிராம் வரும். அப்போது கையெழுத்து போட்டு வாங்கி சுவாமிக்கு தரணும். டெலகிராம் வந்ததுன்னா சுவாமிக்கு கதவு தட்டுவேன். சுவாமி வந்து சைன் போட்டு அந்த டெலகிராம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி வந்து இருக்கும்போது கதவு தட்டினப்போ சுவாமிக்கு வர்றதுக்கு நேரமாச்சு. அந்த டெலகிராம் கொடுக்குற பேர் வந்து சுப்பிரமணி. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சாமி வந்து வாங்கிறதுக்கு. அந்த டெலகிராம் வாங்கிட்டு சைன் போட்டு சாமி வாங்கிட்டு சாமி என்ன சொன்னாங்க, தம்பி அவருக்கு நிறைய இடங்கள் போகிற வேலை இருக்கும், அது நீங்கள் வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு சாமி சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், சாமி எனக்கு என் பேரை எழுத தெரியாது, எனக்கு கையெழுத்தும் போட வராது அப்படின்னு. சாமி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வரும் தம்பி, போடுவோம் எழுதுவோம் அப்படின்னு சாமி சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒரு வாய்ப்பாடு வாங்கிட்டு வந்தேன் நான் என்கிட்ட இருந்த காசு. சரி என்னன்னு சாமிகிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருந்தப்போ சாமி அந்த எழுத்தெல்லாம் கையை வச்சு காமிச்சு இது எழுதுவோம். அப்புறம் வர்றவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அப்படி தான் தமிழ்லாம் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். தமிழ் தான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். சுவாமியோட நாமம் எழுதி ஃபஸ்ட்டு எழுதுன்னு சுவாமியோட நாமம் தான் எழுதி சுவாமிகிட்ட எடுத்து போய் காமிச்சேன் நோட்டு. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சுவாமியோட நாமத்தை திரும்ப சாமி அவரோட காதில் என்னை சொல்லி கேட்டார். அது எப்படி நடந்ததுன்னா, காலையில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்க போனப்போ சாமி பேப்பர் வாங்கிக்கிட்டாரு. உள்ளே இப்போ இருக்கிற மரக்கதவு பக்கத்தில் அந்த படியில் உட்காண்ட்ருந்தாங்க. சாமி பக்கத்தில் இப்படி இது பண்ணி உட்கார வச்சுட்டு, தம்பி உங்களுக்கு இந்த பிச்சைக்கார் பேர் தெரியும் சாமி, என்ன அப்படின்னு. யோகி ராம் சுரத்குமார். திரும்ப சொல்லுவோம் யோகி ராம் சுரத்குமார், திரும்ப சொல்லுவோம் யோகி ராம் சுரத்குமார். அப்புறம் அதை சாண்டிங்காக சொன்னும்போது சாமி இப்படி காதை வச்சு திரும்ப சொல்லுவோம் யோகி ராம் சுரத்குமார், திரும்பவும் சொல்லுவோம். அப்படி இதுமாதிரி காதை வச்சுட்டிங்கன்னா அதை 3 டைம்ஸ் சொல்லி யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயவரான்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே ஆல் ரைட் அப்படின்னு சாமி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நோட்டில் எழுதுறது அதை காமிச்சது. அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கிலீஷெல்லாம் தெரியும், இங்கிலீஷ்லாம் படிப்பேன் எழுதுவேன், தமிழ்லாம் நல்லாவே தெரியும். இதை நினைச்சு சுவாமி போட்ட பிச்சை இது ஒன்று எனக்கு. சுவாமி வந்து எனக்கு எங்கள் இன்னொருத்தருக்கு பெருமாளையாக ஒரு மாதிரியான பைசா, ஒரு சசிக்கு அவருக்கு ஒரு பைசா, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் அண்ணன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்குன்னு யாருமே கிடையாது. பசியோடு இருப்பான், அப்படியே இவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யாரும் கிடையாது, சாமி மாத்திரம்தான். அப்படி ஒருத்தவங்களில் எனக்கு ரொம்ப நான் தவிச்ச நேரங்களில் எனக்கு உணவுன்னு ஒருத்தவங்க கொடுத்தோம், காந்தி அக்கா. அவங்க யாருன்னு கேட்டால் குலோத்துங்கண்ணனோட அக்கா. குலோத்துங்கண்ணன் யாருன்னு கேட்டால் சாமிகிட்ட நைட்டில் படுத்துக்கிறவர் அவர் தான், வெளியில் வராண்டாவில். அவரை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது மேக்ஸிமம். ரொம்ப வருஷம் சாமியோட படுத்திருந்தவர் அவர். இப்படி அப்போ எனக்கு போதுமான அளவு பத்தாத, பைசாலாம் பத்தாத. இது வந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயம், போதுமானதாக இல்லை. அப்படிங்கிறப்ப சாமிகிட்ட போய் கேட்டப்ப சாமி இது மாதிரி உக்காந்துருக்காங்க, நான் கீழே சாமியோட பாதத்துக்கிட்ட உக்காந்துருக்கேன். இப்படி கை வச்சுட்டு ஆப்போசிட்டில் அவர் பாண்டவஸ்தப்பா அவர் உக்காந்துருக்காரு. சாமியை பார்க்காமலே நான் பேசிகிட்ருக்கேன். சாமிகிட்ட வந்து போகிறேன். நான் போய் என்ன கேட்குறேன், சாமி நான் வந்து ஊருக்கு போகிறேன், நான் போய் என் ஊரில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிறேன், நான் விவசாயம் பண்ணிக்கிறேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. என்ன தம்பி என்ன விஷயம், காரணம் என்ன, எதுக்கு போகிறீங்களா அப்படிலாம் சுவாமி கேட்டுட்ருந்தாங்க. அப்படி கேட்டுட்டும்போது சாமிகிட்ட சொன்னேன், சாமி எனக்கு நீங்கள் கொடுக்குறதுல எனக்கு போதுமானதாக இல்லை, எனக்கு பத்தலை, அதனால் என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு. நம்ம சாமி கொடுக்கறதுக்கான அந்த இதுக்கும் எனக்கு போதுமானதாக இல்லை, விலைவாசி ஏறிடுச்சு. இப்படி சொல்லிகிட்டு இருந்தப்போ அதனால் நான் போகிறேன் சாமி, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு தாழ்மையான கருத்தில் போயிட்டுருக்கேன். சாமி சொன்னாங்க, தம்பி
இந்த பிச்சைக்காரு இந்த பிச்சைக்காரால் அதிகமாக எதுவும் தர முடியாது. இந்த பிச்சைக்காரர் அவ்வளோ பணத்துக்கு பைசாவுக்கு எங்கே போவார்? அது என்ன பண்ணாருன்னா, எழுந்து நின்று ஜிப்பாவில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து விசிறி அடித்தார். கீழே அப்படியே விசிறி அடித்தார். சில்லறைகளும் ரூபா நோட்டுக்கெல்லாம் சிதறி அடிச்சுது. விசிறி அடிச்சுட்டு அப்படி சொன்னார், இந்த பிச்சைக்கார தம்பி, பிச்சைக்கார அளவுலாம் தர முடியாது. ஆசிரமெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய்கிட்டு இருக்கு ஒர்க்கு. அங்கே உள்ள நிறைய பேருக்கு சம்பளம். அப்போ சொன்னேன், சாமி இந்த மாதிரி ஆசிரமத்துலேருந்து எங்களுக்கு எதாவது தரலாம், இல்லை நான் ஆசிரமத்தை தரலாம். சாமி என்ன சொன்னாங்கன்னா, ஆசிரமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தம்பி, நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அப்பாவோட வேலை பார்க்குறீங்க, பிச்சைக்காரோட வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த பிச்சைக்கார சம்பளம்லாம் தர முடியாது. இந்த பிச்சைக்காரர் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரை விட்டு போக கூடாது, இங்கே தான் இருப்போம். இப்போ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். அப்போ தான் சுவாமி அடிச்சு ஆணித்தரமாக சொன்ன விஷயங்கள் இது சுதாமாவில் நடந்து. அதனால தான் எவ்வளவும் இன்னல்களுக்கும் எதுனாலும் சரி இங்கேயே இருக்கேன். இங்கே சுவாமியோட நினைவுகள் போதும், அவ்வளோதானுங்களே. வேறு என்ன வேணும்? நான் குளிச்சாயி உங்களை இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட்டு நடந்து போனால் ஒரு 5 நிமிஷம். இன்றைக்கி சுத்தமாக இருக்குதுங்க, நல்லா பண்ணி சூப்பராக இருக்குது. அன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி அதிகமாக வெளியில் எங்கேயும் போகலை. ஒரு டைமு தீப திருவிழாவுக்கு கொடியேற்று அந்த விழா நடத்தினாங்க. அது முன்னாலே வந்து கோயில் மேனேஜர் வந்து சொன்னார், அடுத்த நாள் காலையில் சுவாமியை அழைச்சிட்டு போனார். அந்த தீபம் கொடியேற்று விழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் சுவாமியை வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் எங்களை அழைச்சிட்டு போகிறார். அப்படி ஒரு நேரமாக என்னை அழைச்சிட்டு போயிருக்கார் சாமி. அது நடந்திருக்கு. வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாமி போயிருக்காங்க, அது காரில் போயிடுவாங்க. யாராவது விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கூட சுவாமி தவிர்த்துட்டாங்க, யாருக்கும் போகலை. யோகிராம் சுரகுமார் ஆனந்த அழகாம் ஆனந்த அழகாம் ஆனந்த அழகாம் யோகிராம் சுரகுமார் ஆனந்த அழகாம் யோகி ஸ்ரீ ஆலய ஆசிரமம் அழகாம் யோகி ஸ்ரீ ஆலய ஆசிரமம் அழகாம் அழகாம் யோகிராம் சுரகுமார் ஆனந்த அழகாம் யோகி ஸ்ரீ ஆலய ஆசிரமம் அழகாம் அழகாம் யோகிராம் சுரகுமார் ஆனந்த